தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். பார்க்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து ஒரு சதி திட்டத்தில் இறங்கி இருக்கிறார். பீகாரில் நடந்த போது எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை தோல் உறுத்தி காட்டினார். இந்திய வாக்காளர்களை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆதாரத்தோடு விளக்கினார். இப்ப நாங்க எதுக்கு இது வேண்டாம், பழைய நிலை இருக்கட்டும் சொல்றோம் அப்படின்னா, ஆன்லைன்லயே யார் வேணாலும் சேரலாம். ராஜஸ்தான்ல இருக்கிறவங்க ஃபார்ம் 7 ஆன்லைன்லயே ஃபில்அப் பண்ணி சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்க வாக்கு கிடைக்கும். அப்படின்னா பீகார்ல என்ன நடந்ததோ அது இங்க நடக்கப்படும். இதைத்தான் நாங்க சொல்றோம். இப்ப இலங்கை தமிழர்களுக்கு இங்க வாக்குரிமை கொடுத்திருக்காங்க, அதையெல்லாம் எடுக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. எப்பவுமே இலங்கை தமிழர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்கன்னு தெரியும். அவர்களுடைய வாக்குகளை கை வைப்பதும் வெளி மாநிலங்களில் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களையும் இவர்கள் இறக்குமதி செய்து ஃபார்ம் 7 ஆன்லைன்ல வாக்குகள் பெற்று தருவதற்கு ஒரு முயற்சி நடக்குதுன்றாங்க. சந்தேகம் வந்துவிட்டது. இது எதற்கு என்றுதான் கேட்கிறோம். வருகின்ற 2ஆம் தேதி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் இதை விரிவாக பேசி இதை எதிர்ப்பு. பாஜக வாக்கு திருப்பில் ஈடுபட்டதா தான் நீங்க தொடர்ந்து கேம்பெயின்லாம் பண்ணீங்க. அப்ப இது சாதகமா தானே இருக்குங்கிறத எலெக்ஷன் இதுவும் ஒரு வாக்கு திருட்டு தானே. நீ வேற மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்க வாக்குரிமை கொடுக்குறீங்களா? 1 கோடி வாக்குகள் டார்கெட் வச்சிருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்க. பீகார்ல 75 லட்சம் வாக்குகளை நீங்க நீக்கினீங்க. என்ன சொன்னீங்க? அண்டை நாடுகளில் இருந்து வந்தாங்க நீங்க. அதுக்கப்புறம் எப்படி அந்த கணக்கு குறைஞ்சது? ஆகவே கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை என்றால் மக்களுடைய வாக்குகளை திருடு போவதற்கு இவர்கள் எளிதான வழிமுறைகளை வைத்திருக்கிறார். அதுதான் எஸ்ஐஆர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று ஒரு பேட்டியில தாவேகாவோட தலைவரை ராகுல் காந்தி தொடர்ந்து பேசியிருக்காரு, கூட்டணி கூட அழைச்சிருக்காருன்னு ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. அவரை யாருனாலும் அழைக்கலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு உங்களோட நிலைப்பாடு? எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி இல்ல. அமித்ஷாக்கு அது மாதிரி தெரிஞ்சிருந்தா வெளிப்படையா சொல்லட்டும். நீங்க கொஞ்சம் கனிவா இருக்க மாதிரி சொல்றாங்க. நாங்களும் வரவேற்கிறோம். அது எங்களுக்கு அதுல தெரியாது. ஒரு நல்ல புலன் விசாரணை செய்வதை ஆதரிக்கணும், வரவேற்கிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி சார் இருக்கு? ரொம்ப வலிமையா இருக்கு. இந்தியா கூட்டணி இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் மிகவும் வலிமையா இருக்கு. நன்றி. தேங்க்யூ. பசும்பொன்னில் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு காங்கிரஸ் சார்பாக செல்வ பெருந்தகை மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோர் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தியிருந்தார்கள். பிறகு செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை ஏன் எதிர்க்கிறோம் என்பது தொடர்பாக அவர் விளக்கம் அளித்திருந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களின் அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.